நடிச்சிருப்பீங்க, அவார்டு வாங்கியிருப்பீங்க. பட் இதுக்கு ஈடு இணை வேற எதுவும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடிச்ச ஒரு முதல் படம், அந்த முதல் படத்தோட டீசர் லான்ச், ஹவ் டு யூ ஃபீல்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் சித்துவோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது அண்ட் இங்க வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால. ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீச்சரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிகேஷன் பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது. எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு காமிக்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோதான். இனிமே இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் இந்த மூவியா தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ keep supporting them. All of that. Thank you. Thank you so much. Thank you Sriya. Yeah, please. And நீங்க ஸ்டே பேக் Sriya. எஸ், இந்த நேரத்துல வந்துட்டு சித்து சார் ஒரே நிமிஷம். நானா இருமா பாலாஜி சார். சித்து சார் மைக் சார், நீங்க ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப பயப்படுவீங்களோ? என்ன சார்? உங்க ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப பயப்படுவீங்களோ? அப்படிலாம் இல்லை சார். ஏன்னா ஒரு சினிமாவில் என்னன்னா எப்போதுமே ஹீரோயின் தான் பக்கத்துல இருப்பாங்க. நீங்க ஹீரோயின் அங்க உட்கார வச்சுட்டு உங்க ஒய்ஃப் பக்கத்துல உட்காருங்க. இது வந்து எந்த வகையில நியாயம்? அவங்க வந்து எப்போதும் சேர்ந்து ஹீரோயின் கூட தான் வருவாங்க, அவங்க கூட தான் போஸ்ட் கொடுப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இப்படி இருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க சார். அப்படிலாம் இல்லை சார். என்னன்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பா படத்துல நம்ம கூட ஃபுல்லாக இருக்க தான் போறாங்க. நம்ம இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் சார். இந்த டீசர் வந்து நம்ம பார்க்கணும்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது வந்து சாரிங்க, இல்லை சார் வந்து இப்போதான் யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுறாரு. என்னன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒய்ஃபோட நம்ம, ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில் வந்து அவங்க தானே சார் இருந்திருக்காங்க. நம்ம கஷ்டப்படலாம் பார்த்துருக்காங்க. நான் எவ்வளோ புலம்பிருப்பேன், ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு எவ்வளோ புலம்பிருப்பாங்க, அவங்க தான் கேட்டிருப்பாங்க. அவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கஷ்டப்படும் போது அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் சார். மற்றபடி இருக்கணும் இல்லை. சந்தோஷமா சார்? டேரக்டர் சார் சொல்லுங்க சார். சார் இந்த டோப் அடிச்ச நடிகர் யார் சார்? சாரி சார், கேட்கல சார். டோப் அடிச்சுட்டு வந்தார் அந்த நடிகர், முன்னாடி நடிச்ச நடிகர் யாரு? அது ஓப்பனா சொல்லுங்க தயவு செய்து. விட்டுலாம் சார். அது வேண்டாம் சார். ஆக்சுவலாக இவ்வளோ வாட்ச் இந்த படம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை நான் பேசினேன்னா அதுதான் நியூஸ் ஆகும். அதுக்கு நம்ம இவ்வளோ உழைக்கல. பட் அது வேணாம், தப்பா எடுத்துக்காதீங்க, தவறா எடுத்துக்காதீங்க. சொல்லலாம் எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் சார். இப்போ நான் கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் சொன்னா கண்டென்ட் வந்து அதான் சார் போகும். இவ்வளவு நேரம் நம்ம இங்க பேசின நல்லதா படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் இல்ல சார். அந்த நெகட்டிவிட்டி வேண்டாம் சார், நம்ம விட்டுருவோம் சார். நான் முதல்ல என்ன காப்பாத்திக்கணும் சார். அதனால கொஞ்சம் கர்ம காட்டி சித்து, I got a question to Sidhu. சார் 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 சாரி சார், நீங்கள் பேச கேட்கல. மைக் கொஞ்சம் கரெக்டா சாருக்கு இது பண்ணி கொடுங்க. ஹலோ, கேக்குறதா? ப்ரொட்ராக்டட் ஸ்ட்ரகிள் ஒரு அந்த ஒரு வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கீங்க. முதல் படமே ஹெவனா அமைஞ்சிருக்கு. அந்த டார்க்னஸையும் சொல்லுங்க, பிரைட்னஸையும் சொல்லுங்க. அண்ட் யூ காட் அ வெரி வெரி ரோசி பிரைட் ஃபியூச்சர். விஷிங் யூ ஆல். சார் சார் சத்தியமா புரியல சார். இல்ல, அதாவது என்ன சொல்றாங்கன்னா முதல் படத்திலே வந்து ஹெவனும் வந்திருக்கு, டார்க்கும் வந்திருக்கு. ஹெவனும் வந்திருக்கு. உங்களோட டார்க் சைடு ஆஃப் த லைஃப் யூ ஆல் நோ. அதையும் மீறி வந்திருக்கீங்க. யூ ஆர் விஷ் யூ வெரி கிரேட் ஃபியூச்சர். ரோசி சைடையும் சொல்லுங்க, அந்த டார்க் சைடையும் சொல்லுங்க ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி. இந்த பிரைட், அதாவது முதல் படத்துல உங்களுக்கு ஹெவனா இருந்தது என்ன, அதாவது ஹெல்லா இருந்தது, டார்க்கா இருந்தது என்ன அப்படின்றத அவர் கேட்கிற கேள்வியா? ஓகே சோ ஹெவனா இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சதே ஒரு ஹெவன் தான் சொல்லணும். அதான் சொல்லல, அந்த ஒரு பேட் டைம் தாண்டி ஒரு குட் டைம் ஒரு நான் வந்தேன்னு சொன்னேன் சார். அது இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதே எனக்கு வந்து ஒரு ஹெவன் தான் சார். ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். இது அவ்வளோ ஈஸியாக அமையாது இல்லை. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேறு என்ன வேணும்? நம்மளை வந்து நம்ம சேலஞ்சிங்காக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நினைப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம், நல்ல கதை, ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் போது அதுவே ஒரு பெஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். இது என்னோட எவன் தான் நான் சொல்லுவேன்.
அதான் சார் டார்க் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பாருங்க நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு. டார்க் வந்து டார்க் எதுவும் இல்லை சார், டார்க் எதுவும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும். எனக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் இவரை நடிக்க கூப்பிடும்போது நானே மனவாச்சல கூப்பிடுறேன் சார், சீரியல் நிப்பாட்டிங்க சார், நிப்பாட்டி வச்சிருப்பீங்க. எனக்கு என்ன தோணுது, நம்ம டைமே பிடிச்சா அவரை அட்டாக் பண்ணிச்சா தோணுது. அப்படிதான் உள்ள வந்தாரு. பட் ஓகே இல்லை சார், இல்லை நான் கரெக்டாக அதே மாதிரி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து அமையும் போது நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அது முடியுது, அடுத்த நாள் எனக்கு இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக நான் பார்த்தேன். ஓகே இது கரெக்டாக முடியுது, அடுத்த நாள் இது வருது, நம்ம வந்து இது ஒரு சம்திங் ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்றத நான் நினச்சேன் சார். சிறு சார் இங்கே லெஃப்ட் அதே தான் அங்கே சொல்லுங்க சார். நீங்க பல வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க லக்கி சார்ம் வந்த உடனே டோட்டலா வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய நடிகருக்கு புதுசா லான்ச் பண்ணும்போது பிரசாத் லேருக்கு பெரிய கனவா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல போய் நின்று பேசும்போது பெரிய ஆக்டர் ஆகும்போது தான் இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ல இருப்பாங்க. ஸோ நீங்க பெரிய ஆக்டர் ஆயிட்டீங்களா இல்ல அந்த எண்ணம் இருக்காங்க? சார் இப்போதான் சார் நான் வந்து இப்போதான் படிப்படியாக இப்போதான் சார் முதல் படிக்கட்டிலே கால வச்சிருக்கேன். அதனால இன்னும் போக போக தான் சார் வரும். சார் அப்போ உள்ள நீங்க அவங்க சார் இப்போ நீங்க பேசுனீங்க ஒரு சில மூவிஸ் வந்து தியேட்டர்ல என்ன நம்ம ப்ரமோஷன் பண்ணாலும் தியேட்டர்ல வரக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ போன வாரத்துல 7 மூவி வந்துச்சு, மக்கள் மத்தியில பெருசா போய் ரீச் ஆகல. ஸோ இதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேங்க? தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை சார், இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்லணும்னு தெரியல. இங்கே நிறைய என் வாய்க்கில் நீங்களே ஆக்சுவலாக உப்புமா படங்கள் இங்கே நின்றுருந்தாலே இண்டஸ்ட்ரி நல்லா சார் இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகல நம்ம சொல்கிறோம். நீங்களும் ஃபீல்டில் இருக்கீங்க, என்னை விட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் இந்த 7 படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபிலிம் மேக்கிங்காக குவாலிட்டியாக எத்தனை படம் வந்திருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இயக்குனர் சார் சித்து சார் சார் எப்பவுமே வந்து நீங்க வீடியோ வந்து நான் பர்சனல் ப்ளஸ் வந்து படத்தை பற்றி கேட்குறேன். வீடியோ வந்து உங்க ஒய்ஃபோட போடுவீங்க, அப்புறம் உங்க மச்சனிஸ் கூட எல்லாம் வந்து பேசுவீங்க. அப்போ வந்து ஒரு கிளாஷ் ஆகும் இல்லை வீடியோலேயே. ஸோ வந்து கண்டிப்பாக ஷூட்டிங்ஸாக வந்திருப்பாங்க. ஹீரோயின்ஸ் கூட வந்து முத்த காட்சியெல்லாம் இருக்கும்போது என்ன ட்ரீட் பண்ணாங்க, அங்கே என்ன நடந்தது, வீட்டுக்குள்ள போய் என்ன நடந்தது? ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எந்த காட்சியும் வைக்கலண்ணா. அந்த மாதிரி கதையும் இது இல்லை. அந்த மாதிரி காட்சியில எதுவும் வைக்கல. அதே மாதிரி இவர் பார்க்குற லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ஒய்ஃப்ல நம்ம கூட்டிட்டு போகவே கூடாது. ஏன்னா எனக்கே வந்து கழுத்துல இருந்து ஃபுல்லாவே கால் வரைக்குமே வந்து அவ்வளோ பாடி போயின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி லொக்கேஷனுக்குலாம் நம்ம தயவுசெய்து நீங்களும் போயிடாதீங்க, நானும் போகல, ஒய்ஃப்லாம் கூட்டிட்டு போகல. அந்த மாதிரி தான். இயக்குனர் சார் சார் இங்க சார் சொல்லுங்க சார். இருண்ட சொர்க்கம் அப்படின்னு வந்து தமிழ்ல அழகா டைட்டில் இருக்கு. அது டார்க் ஹெவன், அது நீங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சீங்க, அதுக்கு என்ன காரணம்? முதல் படத்திலே வந்து சாரை வந்து போலீஸ் ஆபீசரா இறக்கிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? 2 கொஸ்டினுக்கு ஆன்சர். இல்லை, நான் எல்லா ஊருட்டும் கேட்டேன், சார் தான் வந்தாரு, கதை சொல்லக்கூடாது. அதான் ரியாலிட்டி. போலீஸும் நல்லா இருப்பாங்க, அந்த ஒன்றும் இருக்கு. நான் ஒரு ஒர்ஸ்ட்ல இருந்து நீங்க மேலே போகும்போது எல்லாருக்குமே கதை சொல்றது. ஆக்சுவலா சாரை பார்க்கறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் நான் 2 ஹீரோட கதை சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த டைம்ஸ்க்கு நான் அந்த படத்தை மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அன்னைக்கு எனக்கு கூட இருந்த 2 பேர் தான், ஒன்று சரண் ப்ரோ, இன்னொரு கோபால் சார். ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துட்டு போலாங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இப்போ டீமாவே நாங்கள் பேசும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஏன்னா சுத்து ப்ரோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியரோட தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அவர் காப்பா செட் ஆகணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இன்னொன்று, நான் ஆக்சுவலாக D3க்கும் அப்போ நான் பேசினேன். சார் வந்து ராஜாராணி பண்ணிட்டு இருந்தாங்க, அவரோட ரீக்ரியேஷன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிரதர் தான் வந்து அதை அனுப்பிச்சு பார்க்க சொன்னாப்ல. ஐ திங்க் என் ஞாபகம் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன், அது இன்னும் யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அப்போ சுத்தூர்ல எனக்கு தெரியாது, இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, நீங்க பாருன்னு சொல்லி 2000 சம்திங் இயர் ஞாபகம் அனுப்புனாங்க. நானும் கால் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிரஜன்ஸ் நான் போனேன். இன்னொரு டைட்டில் என்ன அப்படின்னா, அந்த மேக்கரிங்கிறது ரொம்ப அழகான ஒன்று சார். கதை வந்து அந்த மேக்கரிங்கிற மலை கிராமத்தில் ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாசத்துல ஆண்கள்லாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அதனால அந்த டார்க் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி டார்க் லெவல் வச்சுருக்கேன். சார் வணக்கம். இங்க இந்த பாருங்க, இந்த படத்தை வந்து அடர்ந்த காடு வனப்பகுதியில் எடுக்க காரணம் என்ன? ஏன்னா மலையில வந்து கேமராலாம் தூக்கி போறது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க, அங்க என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இல்லை சார், மலை கிராமத்தில் எடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். வேற எங்க பண்ணிருக்கீங்க? ரஷ்யா பிக் பாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. பிக் பாஸ் இவ்வளவு சீசன்ல நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க.
நிறைய பேர் ஆனால் சினிமாவில் பெருசாக சைன் ஆகல. அந்த ரெக்கார்டை நீங்கள் வந்து முறியடிப்பீங்களா? ஏன் அந்த பிக் பாஸ்லேருந்து வர்றவங்களாம் அந்த சினிமாவில் பெரிய ஆளாக மாட்டாங்க, என்ன காரணம்? இது வந்து பிக் பாஸ்லேருந்து வர்றனால அப்படின்னு கிடையாது. சினிமாவோட தர்ஸ்ட் இருக்க யார் வேணாலுமே வந்து பெரிய ஆள் ஆகலாம். இதில் பிக் பாஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ நான் பிக் பாஸ்லேருந்து வந்துட்டேன், அதனால நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு மைண்டில் நான் தாட்டாக வச்சுக்கல. அது ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஒரு ஷோ, அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் யோசிச்ச போதுதான் படம் பண்ணணும். ஏன்னா என்னால முடியும்னு எனக்கு தெரியும், நல்ல ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்கிராச்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன். இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது, இதுவுமே என்னோட ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப நம்பிக்கையோட இந்த பிளாட்ஃபார்ம் வந்திருக்கேன். கண்டிப்பா ஷைன் ஆகுவேன்னு நினைக்கிறேன் எல்லாரோட சப்போர்ட். தேங்க்யூ சார். இயக்குனர் சார், சார் சொல்லுங்க சார். சார், இன்னைக்கு நம்ம சினிமாவில் ரொம்ப பல வருடங்களா ட்ரை பண்ணிட்டு நிறைய திறமையானவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்திக்காம யார் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்க நோக்கடிச்சுட்டு இந்த மாதிரி பண விரைவெல்லாம் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சார், ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம நம்பிதான் ஒருத்தரை கூப்பிடுறோம் சார். ஆக்சுவலா ப்ராஜெக்ட் இல்லை, நம்ம லைஃப்லயும் யாருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை முடிக்கணும் சார். இல்லைன்னா கமிட்மெண்ட் கொடுக்க கூடாது. அதுதான் நான் நினைக்கிறது. ஸோ நீங்க ஒன்ஸ் உள்ள வந்த பிறகு நீங்க காணப் பண்றதா இருக்கட்டும், இல்லை டாமினேட் பண்றதா இருக்கட்டும், அது நாட் ஓன்லி சினிமா, எல்லாரோட லைஃப்லயுமே அதை அவாய்ட் பண்றதுக்கு பெஸ்ட் தான் சார். நான் அந்த சினிமாக்குன்னு சொல்லல, என் பாஸ்ட்டுங்கிறத அதை நான் வந்து சாக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட இருக்கட்டும், அதை ஏன் நான் உங்க மேல அள்ளி தெளிக்கணும் அப்படிங்கிற ஒண்ணுதான். ஸோ மற்றபடி இது பெருசா எதுவும் இல்லை சார். யாருக்கு சார்? சார் அப்படியே லெஃப்ட் சார், லெஃப்ட் இங்க சார் ஒரு நிமிஷம். ஓகே சார், இப்போ என்னன்னா ஹீரோ வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு மேலே வச்சாங்க. எனக்கு சேஃப்டியே இல்லை, மேலே ஹீரோ வந்து உடனே நடிக்க சொன்னாங்க, 1 வீக் லீவு கேட்டாங்க. ஒருவேளை வந்து அந்த நீங்க எடுத்த ஹீரோ வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பயந்து ஓடிட்டாரா, இல்லை வந்து நீங்க எல்லாருமே சேஃப்டி கொடுத்தீங்களா? அது சொன்னேன். இல்லை, நான் அவன் போட்ட ஒரு பாயிண்ட்டுக்கே வருத்தப்பட்டிருக்கேன். இப்ப இதையும் சேர்த்து போட்டுருக்கீங்க. ஆக்சுவலா அது வந்து தப்பு தான் சார், அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் நம்ம சேஃப்டி வச்சிருந்தோம். இப்போ நான் அதுக்கும் பேர சொன்னா அது கான்ட்ரவர்சியா தான் ஆகும். ஓகே, இல்ல என்ன மேட்டர்னா, ஸ்டண்ட்ல வந்து யூஸ்வலா அதெல்லாம் நடக்கும். அது நான் சும்மா காமெடிக்கு நான் சொன்னேன். அது சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது. சேஃப்டி வச்சுட்டு அப்பதான் ஸ்டண்ட் டீம் எல்லாரும் வச்சுதான் பண்ணாங்க. அது வந்து அது யூஸ்வலா நடக்கிறது தான். அது தவிர்க்க முடியாது. இல்லை ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல எங்கேயாவது சின்ன சின்ன அடி எல்லாம் பண்றது வாஸ்தவம் தான். அதனால சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது. அதுக்கும் அந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வேற வேணும். சூப்பர், தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி கொஸ்டின்ஸ். எல்லாமே கரெக்டாக கேட்டீங்க. அண்ட் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஹோல் டீமோட